ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு வெள்ளை வெள்ளையர்னு ஓரங்கள்லாம் கரை கட்டி நடுவில் சாஃப்டாக மெத்துன்னு ஓரங்கள் கிறிஸ்பியாக அட்டகாசமான வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஒரு உழக்கு போல் சிஆர் பச்சரிசி அப்படி இல்லைனா மாவு பச்சரிசி இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. நல்ல தரமான பச்சரிசியாக பார்த்து மாவு பச்சரிசி இல்லை சிஆர் பச்சரிசி வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசி உழக்கில் அளந்துட்டு தலை தட்டிடணும். அதாவது நான் செய்கிறேன் பாருங்க, இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். தலை தட்டி ஒரு உழக்கு பச்சரிசினா இதுக்கு மேலே கோபுரமாக நம்ம உளுந்து அளக்க போகிறோம். அந்த கோபுரமாக எவ்வளோ நிற்கிதோ அதுதாங்க அளவு. கீழே விழுறதை நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பக்காவாக வரும். இப்போ இந்த அளவு அரிசியும் பருப்பையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு போகிறோம். நல்ல பணியாரம் வெள்ளை வெள்ளைன்னு வரணும்னா 1க்கு 4 வாட்டி நல்லா அலசி எடுத்துடணும். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி தெளிவாக தெளிஞ்ச நீராக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துருங்க. அப்போ தான் பணியாரம் சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இதை 2லேருந்து 2.5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா 2.5 மணி நேரம் கழித்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம பணியாரத்துக்கு எப்படி அரைச்சிடுமோ அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துலாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி ஃப்ளாட்டான கடாய் தான் யூஸ் பண்ணணும். குழியான கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி பணியாரம் விடும்போது நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அரிசி கீழேயும் மேலே உளுந்தும் தங்கிடும். அதனால் நல்லா கலந்து விட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கைப்பொருட்கள் சூடு வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து விடணும். நடுவாக்கில் விடுங்க. போட்ட உடனே இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உப்பி வந்தாலே கரெக்டான சிம்டம், நம்ம பக்குவமாக மாவு அரைச்சி இப்போ கரெக்டான இதில் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம், கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை திருப்பி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுக்கணும். தீயை கரெக்டான ஃப்ளேமில் வைங்க. கூட்டியும் வைக்க வேணாம், குறைச்சும் வைக்க வேணாம். கரெக்டான ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்கள், ஓரங்கள்லாம் கரை கட்டி நடுவில் புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நடுவில் ஊற்றணும். அதேமாதிரி ஒன்றா தாங்க விடணும். 2, 3 விடக்கூடாது. சின்ன ஃப்ளாட்டான கடாயாக எடுத்துக்கோங்க. அது என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான் நம்மளுடைய வெள்ளை பணியாரம், செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாப்பிள்ளை பணியாரம்னு சொல்லுவாங்க. நடுவில் அப்படியே மெத்துன்னு சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குங்க. ஓரங்கள்லாம் கரை கட்டி கிறிஸ்பியாக இருக்குங்க. இதுதான் இதுக்கான பக்குவம். அட்டகாசமாக இருக்குது. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே தும்பப்பூ கலரில் இருந்துச்சு. இதுக்கு நான் செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை வெறும்னே சாப்பிட்லாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கார சட்னியோடு பரிமாறும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மாப்பிள்ளை பணியாரம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பணியாரத்தை ஒரு வாட்டி செஞ்சிச்சின்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட சைல்ட்ஹுட் டேஸை ரொம்ப ரிமைண்ட் பண்ணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.